வணக்கம் நண்பர்களே. என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். எல்லாருக்கும் அன்பு செலுத்துறேன். ஆனா, அந்த அன்பை எனக்கு திருப்பி கொடுக்கறது கிடையாது. என்ன வெறுக்க தான் செய்றாங்க. இதனால என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப வெறுமையா இருக்கிற மாரி எனக்கு தோணுது. அப்படின்னு உங்கள நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன? உங்க மீது உங்களுக்கு செல்ஃப் லவ் இல்லாதது தான். மத்தவங்க உங்கள நேசிக்கிறாங்க, நேசிக்கல. அது அடுத்த கட்டம். நீங்க உங்கள நேசிக்கிறீங்களா? நம்மில் பல பேர் இந்த அன்ப வெளியில இருக்கவங்க கிட்ட தான் தேடி போறோம். ஏன் ஏதாவது ஒரு நாள் நீங்க உங்கள நேசிச்சிருக்கீங்களா? மத்தவங்களிடம் உங்களுடைய அன்பு கொடுக்க நீங்க அவ்ளோ கஷ்டப்படுறீங்க. அதுல கொஞ்சமாவது உங்களிடம் அன்பு செலுத்த நீங்க எஃபர்ட் போட்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை நீங்க விரும்பியபடி ரொம்ப சந்தோஷமாக மாறி இருந்திருக்கும். நீங்க சொல்ற மாரிலாம் இல்லங்க. நான் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். எனக்கு எப்பலாம் ரெஸ்ட் வேணுமோ ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஸ்கின்னையும், ஹேரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு என்னோட பாடியை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்னங்க வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரொம்ப கேர் பண்ணி உங்களோட பாடியை மட்டும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. உங்களை மாதிரி தான் இங்கே நிறைய பேர் செல்ஃப் லவ்வையும் செல்ஃப் கேரையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி செல்ஃப் கேரும் நம்மளோட வாழ்க்கைக்கு அவசியம். அது நம்மளோட பாடிக்கு ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் மாதிரி. ஆனால் செல்ஃப் லவ் நம்மளுடைய மைண்டுக்கு பர்மனெண்ட்டாக வேலை செய்கிற ஒரு தெரப்பி மாதிரி. ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த செல்ஃப் லவ் ரொம்ப அவசியம். நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட சந்தோஷத்தை வெளியில் இருக்கவங்க கிட்ட தேட மாட்டீங்க. நீங்கள் உங்களை நேசிக்கும் போது உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை பற்றி என்ன சொன்னாலும், உங்களை விட்டு விலகினாலும், உங்களை வெறுத்தாலும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வீங்க. உங்களை நீங்கள் நேசிக்கும் போது உங்களால் ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்ய முடியலனாலும் அது மிகப்பெரிய தப்பு கிடையாது என்பது உங்களுக்கு புரிய வரும். அப்படி உங்களால் செய்ய முடியலனா உங்களை நீங்களே தாழ்த்திக்க மாட்டீங்க, முக்கியமாக வெறுக்க மாட்டீங்க. சுற்றி இருக்கிறவங்க உங்களால் முடியாதுன்னு எத்தனை முறை சொன்னாலும் உங்களால் அதை செய்து முடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையை உங்கள் மேலே வச்சிருக்க அன்பு தான் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்க, இப்போ செல்ஃப் லவ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். மற்றவங்களை எப்படி நாம் நேசிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை நாம் நேசிக்கணும். இன்னும் உங்களுக்கு சரியா புரியுற மாதிரி சொல்லணும்னா, நாம எப்படி இருக்கிறோமோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். நமக்கான அன்பு, மதிப்பு, மரியாதையை நாம தான் கொடுத்துக்கணும். அதுல எந்த விதமான பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடாது, கம்பேரிசன் பண்ணக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒல்லியோ குண்டோ, குட்டையோ நெட்டையோ, கருப்போ வெள்ளையோ அதை பற்றிலாம் கவலைப்படாம என்னுடைய தோற்றம் எப்படி இருக்கோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கணும். இதுதான் செல்ஃப் லவ். உங்களை நீங்க மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற தப்ப மனதார ஏத்துப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டீங்க. அந்த தப்புல இருந்து ஒரு பாடத்தை கத்துப்பீங்க. மறுபடியும் அந்த தவறு செய்ய மாட்டீங்க. உங்களுடைய மனசு எப்பொழுதும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதனால உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆர்வமாக நல்ல விதமாக செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணி ஒரு விஷயம் கிடைக்கலனா உடனே உங்களோட திறமையை குறித்து சந்தேகப்பட மாட்டீங்க. உங்கள் மீதான நம்பிக்கை எப்பொழுதும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்ல விதமாக அமையும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றது, உங்களுடைய ஒர்க்கிங் கெரியர்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு, உங்களுடைய தினசரி வாழ்க்கையில எல்லாமே நல்ல விதமாக போகிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கணுன்னா அதுக்கு ப்ராக்டிஸ் அவசியம். அதே மாதிரி தான் இந்த செல்ஃப் லவ் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறுறதுக்கு நாம் சில ப்ராக்டிஸ்களை செய்ய வேண்டும். மற்றவங்களோட உங்களை ஒப்பீடு செய்வதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணுங்க. யார் கூடயும் உங்களுடைய வேலை, திறமை, தோற்றம் என எதை குறித்தும் ஒப்பீடு செய்யாமல் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை மற்றவங்க வாழ்க்கையோடு நீங்கள் கம்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த செஞ்சேன், நாளைக்கு இதை விட ஒரு 1% நான் நல்லா செய்யணும்னு உங்களையே நீங்கள் ஊக்கப்படுத்திக்கோங்க. உங்களை நீங்கள் நம்பணும். உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கும் போது தான் உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். எப்பொழுது உங்களை நீங்கள் முழுசாக நம்புறீங்களோ அப்போதே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதனால் உங்களோட லைஃப் ரொம்ப வேற மாதிரி சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்குன்னு சில பவுண்டரிஸை நீங்கள் செட் பண்ணணும். இப்போ நம்மள நிறைய பேர் மற்றவங்களுக்கு உண்மையாக இருந்தால் தான் நாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கும் நீங்கள் உண்மையாக இருக்கணும். உங்களுடைய மனசுக்கும் உணர்வுகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களால் ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நோ சொல்ல கற்றுக்கணும். உங்களுக்குன்னு சில பவுண்டரிஸை கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதுதான் உங்களுக்கும் உங்களோட மனசுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். உங்களை நீங்கள் மன்னிக்க கற்றுக்கணும்.
இந்த உலகத்தில் யாருமே அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பெர்ஃபெக்டாக வாழறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாரிடமே ஏதாவது ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்கின்றன. அதனால் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது நீங்கள் ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்னா அந்த தப்பால் உங்களை நீங்களே காயப்படுத்திக்காம அதை மனதார ஏற்று உங்களை மன்னிக்க கற்றுக்கணும். தினமும் ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ணுங்க. உங்களோட கண்களை மூடிக்கொண்டு உங்களோட ஆழ் மனதில் இந்த விஷயத்தை பதிய வைங்க. என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் என்னை ரொம்ப நேசிக்கிறேன், இந்த உலகத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்த நபர் நான் தான்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்க. உங்களுக்கு தெரியாமலே உங்களை நீங்க தானார நேசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஏதாவது குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோள் என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களுடைய வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் அந்த குறிக்கோளை நோக்கி நீங்க செயல்படுத்தும் போது உங்களுடைய லைஃப் ரொம்ப ஆழமான அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறிவிடும். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, யார் கூடயும் உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், உங்களுக்குன்னு சில பவுண்டரிஸை செட் பண்ணணும், உங்களை மன்னிக்க கத்துக்கணும், தியானம் செய்யணும், உங்களுக்குன்னு வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கணும். இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில இந்த செல்ஃப் லவ் ஒரு அங்கமாக மாறிவிடும். இறுதியாக நண்பர்களே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட வாழ்க்கை என்பது சந்தோஷம் துக்கம் ரெண்டும் கலந்தது தான். எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்க கற்றுக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணவும் கற்றுக்கணும். எவ்வளோ தோல்விகளையும் நிராகரிப்புகளை சந்தித்தாலும் மனசு தளர விடாமல் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ரொம்ப தைரியமாக எதிர்கொள்வோம் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கணும். அந்த நம்பிக்கையை வெளியிலேருந்து வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க, நமக்கு நாம தான் கொடுத்துக்கணும். அதுக்கு உங்களுடைய செல்ஃப் லவ் ரொம்ப உதவும். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நமக்கு தெரிந்த மொழிகளில் பல வாட்டி சொல்லியிருப்போம். இனிமேல் கண்ணாடி முன்பு நின்று நீங்கள் தினமும் ஒரு முறை உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்க தகுதியானவங்க. நீங்கள் நேசிக்கிறவங்கள என்றைக்குமே நீங்கள் காயப்படுத்த மாட்டீங்க. அப்படின்னா உங்களையும் காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் அன்பாக ட்ரீட் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் உங்களை அன்பாக நேசிக்க ஆரம்பிக்கும் போது உலகமும் உங்களை அன்பாக நேசிக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.